இப்ப நொதிகளோட வகைப்பாடு பார்க்கிறோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ், classification of acid, sorry, enzymes. நொதிகளோட வகைப்பாடுகளை பார்க்கிறோம். நொதிகள் வகைப்பாடு பாத்தீங்கன்னா 6 வகுப்புகளாக பிரிக்கிறாங்க, 13 துணை வகுப்புகளாக பிரிக்கிறாங்க, 4 டிஜிட் நம்பர்ல அதுக்கான பெயர்களை வைக்கிறாங்க. அப்ப நொதிகளுடைய வகுப்புகள் பாத்தீங்கன்னா 6 கிளாஸ். இதுல சப் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 13, 4 டிஜிட்ஸ் நம்பர்ஸ்ல அதுக்கான பெயர்கள் வைக்கப்படுகிறது. அப்ப அந்த நொதிகள் என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஒன் இஸ் ஆக்சி ரெடக்டேஸ், டிரான்ஸ்பரேஸ், அதுக்கப்புறம் ஹைட்ரோலைசிஸ், நம்பர் 4 ஐசோமெரஸ், நம்பர் 4 ஹைட்ரோமெரஸ். அடுத்தது நம்பர் 5 லைசேஸ். நம்பர் 6 லைசேஸ்க்கு அப்புறம் லைகேஸ், அல்லது லைகேஸ். சரி, ஓகே. ஆக்சிடேஸ், டிரான்ஸ்பரேஸ், ஹைட்ராக்சிலேஸ், ஐசோமெரேஸ், லைசேஸ் அண்ட் லைகேசஸ். இதுதான் அந்த 6 வகுப்பு நொதிகளை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சோ இந்த நொதிகள்லாம் என்ன சார்? இது மேஷிட்ல கேட்பாங்க சம்டைம்ஸ்ல. ஆக்சி ரெடக்டேஸ்னா என்ன அப்படின்னா, ரெடக்டேஸ் இங்க நம்ம கொடுத்துக்கிற எல்லாத்துலயுமே கடைசியில ஏஎஸ்ல முடியும். லாஸ்ட் லெட்டர் ஷுட் பி ஏஎஸ்சில இருந்தா அது நொதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சம்டைம்ஸ் ஐஎன்ல முடியும் நொதி, அவ்வளவுதான் நொதி. ஐஎன்ல முடியலன்னா ஏஎஸ்சில முடியும். ஸோ எல்லாத்துலயுமே அதான் காமன், அதை வச்சு நொதிகள் கண்டுபிடிச்சலாம். ஆக்சி ரெடக்டேஸ், they are involves and stimulate reduction reaction. ஒடுக்கு வினைகளை தூண்டக்கூடிய நொதி என்று பொருள் இருக்கு. ஒடுக்கு வினைகளை ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒடுக்கு வினைகளை தூண்டக்கூடிய நொதிக்கு பேர் தான் ரெடக்டேஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சிடேஷன், ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆக்சிகரணம், ஒடுக்கம். அது மாதிரி ஒடுக்க வினைகளை இது தூண்டுவிக்கும். அப்ப இங்க எழுதும் போது என்ன பண்ணோம், ஒடுக்க வினையினை தூண்டும். ஆக்சி ரெடக்டேஷன் அதுதான், ரெடக்ட் பண்ணும். ரெடக்டேஷன்ல நிறைய சொல்லலாம். ரெடக்டேஷன் பாத்தீங்கன்னா நிறைய ரெடக்டேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ரெடக்டேஸ் அப்படின்றது வினையே இருக்கு, ரெடக்டேஸ். டிரான்ஸ்பரேஸ்னா என்னன்னா, ஒரு தலைப்பொருள் இருந்து, ஒரு தல பொருட்களில் இருந்து ரசாயன தொகுப்புகளை மற்றொரு பொருட்களுக்கு மாற்றுதல். So the transportation of chemical substance from one substrate to another, இதான் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஈத்தர், எஸ்டர், பெப்டைட். சோ இந்த மாதிரி பெப்டைட், ஈத்தர், எஸ்டர், பெப்டைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட போடலாம் கிளைகோசைடிக் கெமிக்கல்ஸ், கிளைகோசைடிக். இந்த மாதிரி ரசாயன பொருள்களை எல்லாம் நீரார் பகுக்கக்கூடிய நொதிகள் ஆகியவற்றை நீரார் பகுத்தல்,
நீரார் பகுத்தல். That means hydrolyzing of chemicals. அதை விட இன்னும் சிம்பிளா சொல்றது, chemicals are break down by using water molecules. நீர் மூலக்கூறுகளை பயன்படுத்தி உடைத்தால் இது நீரார் பகுத்தல் சொல்லுவாங்க. அதுக்கு பயன்படுற என்சைம்ஸ் தான் ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஐசோமெரஸ், மூலக்கூறுகளில் உள்ள அணுக்களின் இடத்தை மாற்றுதல். So the changes of location of atoms in molecule, மூலக்கூறுகளில் உள்ள அணுக்களின் இடத்தை, அதாவது அந்த அமைப்பை, அந்த இடத்தை மாற்றி வைக்கிறதுக்கு பேரு தான் ஐசோமெரஸ். ஐசோமெரஸ் நொதிகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலக்கூறுகளில் உள்ள அணுக்களினுடைய இடத்தை மாற்றி வைப்பதற்காக பயன்படுகிறது. ஐசோமெரஸ்ல நிறைய சொல்லலாம். பாஸ்போ எக்ஸோ ஐசோமெரஸ் என்ற நொதி இந்த வேலையை செய்யும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பாஸ்போ எக்ஸோ ஐசோமெரஸ் என்ற நொதி இந்த வேலையை பார்க்கும். லைசஸ், இது எதுக்கு சார் அப்படின்னா, நீரார் பகுக்கும் செயல்பாடுகள் இல்லாமல் இரட்டை பிணைப்புகளை உடைக்க பயன்படும். இரட்டை பிணைப்பினை உடைத்தல். That means the breakdown of covalent bond. சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இரட்டை பிணைப்புகள். ஒரு கார்பன் இன்னொரு கார்பனுக்கு இடையே இந்த கார்பன் ஒரு பாண்ட் கொடுக்கும், இந்த கார்பன் இன்னொரு பாண்ட் கொடுக்கும். இதுக்குதான் என்ன பேரு? சகப்பிணைப்பு. சக பிணைப்பு. இந்த மாதிரி பிணைப்புகளை உடைக்கிறதுக்கு, நீக்குவதற்கு பயன்படுறது தான் லைசஸ். லைசஸ் அப்படின்றது ஃபார் பிரேக் டவுன் ஆஃப் தி டபுள் பாண்ட்ஸ். அதான் சொல்ற இரட்டை பிணைப்புகளை உடைத்தலுக்கு பயன்படும். இந்த லைசேஸ் நிறைய நொதிகள் இருக்கு. அதுல ஹிஸ்டிடின் டி கார்பாக்சிலேஸ் என்ற நொதி சிறப்பானது. எக்ஸாம்பிள்ஸ், ஹிஸ்டிடின் டி கார்பாக்சிலேஸ் அப்படின்ற நொதி இந்த வேலைகளை மிகச் சிறப்பாக செய்யும். The last one, லைகேஸ். லைகேஸ் ரொம்ப ஃபெமிலியர், நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். ரீகம்பைன் டெக்னாலஜிஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா லைகேஸ் பத்தி நிறைய சொல்லும். லைகேஸ் நொதிகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்ஸ் பைண்ட் பண்றதுக்கு உதவும் இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம் டிஎன்ஏ லைகேசஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரீகம்பைன் டெக்னாலஜிஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். பாஸ்போ டயஸ்டர் பாண்டை அது இது பண்ணும், பேஸ்ட் பண்ணும். ஸோ லைகேசஸ் நொதியினுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சில பொருட்களின் செயல்பாடுகளை என்ன பண்ணுவோம், இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும். அதுக்கு நிறைய நொதிகள் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நொதிகள் பார்த்த மாதிரி லைகேசஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருந்தாலும் கூட ரொம்ப ஃபெமிலியர் பாத்தீங்கன்னா, பைர்விக் அமில, பைர்விக் அமில கார்பாக்சிலேஸ், இது நொதிகள். இவ்வளவு நம்ம பார்த்தது நொதியோட வகைப்பாடுகளை பார்த்தோம். இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா, கோஃபேக்டர்ஸ், அதாவது துணை காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வருது. துணை காரணிகள், கோஃபேக்டர்ஸ். கோஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த நொதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாலிபெப்டைடுகளை உருவாக்குறது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணும், பாலிபெப்டைடுகளை உருவாக்குறது. பாலிபெப்டைடுகள், பாலிபெப்டைட்னா புரோட்டீன்ஸ், புரதங்களை இது உருவாக்குறது. சில நேரங்களில் புரதங்கள் இல்லாத பகுதிகளை தோற்றுவிச்சிருமா. இந்த புரதங்கள் இல்லாத பகுதியை தான் கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது துணை காரணி என்று சொல்றாங்க. சோ அந்த புரதங்கள் இல்லாத பகுதிகளும் சில நேரங்களில் உருவாக்கப்படும். அதாவது பாலிபெப்டைட்னா புரதங்கள், அது சில நேரங்கள் இந்த நொதிகள் கூட்டாக இணைந்து கோஃபேக்டர் சொல்லப்பட்ட துணை அந்த பகுதிகளை தோற்றுவிக்கும். இந்த துணை பகுதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. துணை அந்த பகுதிகள் துணை காரணிகள் வினையூக்கிகளாக இங்கு செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த துணை காரணிகள்ல 3 வகைகள் இருக்கு. அதுல சில இடங்கள்ல கொடுப்பாங்க அப்போ என்சைம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. சோ ஒண்ணு இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நொதிகள்லாம் சேர்ந்துதான் இந்த துணை காரணிகளை தோற்றுவிக்கும். அதுல புரதங்கள் இல்லாத பகுதியை நம்ம துணை காரணிகள் சொல்றோம். அந்த
புரதங்கள் முழுவதுமாக இருக்கின்ற நொதிகளைத்தான் அப்போ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்சைம்னா ஒரு தனித்துவமானவை என்று பொருளது. சோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, முழுவதுமாக புரதம் இருக்கின்ற நொதிகளுக்கு தான் அப்போ என்சைம்ஸ். இந்த துணை தொகுதிகள்ல 3 பகுதிகள் இருக்கிறத சொல்றாங்க. பகுதி நம்பர் 1 புரோஸ்தட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோஸ்தட்டிக் தமிழ்லயே அப்படித்தான் கொடுப்பாங்க புக்லயே. புரோஸ்தட்டிக் தொகுதி. ரெண்டாவது வந்து என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோ என்சைம் துணை நொதி. துணை நொதிகள் என்சைம்ஸ், கோ என்சைம் துணை நொதிகள். நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா உலோக அயனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலோக நொதிகள். உலோக, ஆமா உலோக அயான் தான், உலோக அயனி தான், உலோக அயனிகள் என்று 3ஆ பிரிச்சிருப்பாங்க சார். Go factors it consists of 3 types: prosthetic, go enzymes and metallic ion. இதான் லாஸ்ட் இந்த பாடத்தோட முக்கியமான பகுதி. prosthetic அப்படின்றது என்னன்னா, இந்த அப்போ என்சைம்ஸோட முழுவதுமாக இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மத்த ஃபேக்டர்ஸை காட்டிலும் prosthetic குரூப்ல இருக்கிற அந்த நொதிகள் வந்து பாத்தீங்கன்னா இறுக்கமான பிணைப்புகளை கொண்டிருக்கும். சோ அந்த இறுக்கமான பிணைப்புகள் இருந்து, அதாவது எப்படின்னா ஒரு டைட்டான ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது மற்றவர்களிலிருந்து வேறுபட்டதுதான். இந்த 3லும் வேறுபாடு புரோஸ்தட்டிக்ல என்ன இருக்குன்னா, இறுக்கமான பிணைப்புகளை கொண்டிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பெராக்சிடேஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னது? பெராக்சிடேஸ். இந்த பெராக்சிடேஸ் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை ஹைட்ரஜனாகவும், அதாவது நீர் மூலக்கூறுகளாகவும் ஆக்சிஜனாகவும் தனித்தனியாக பிரிக்கும். இதுதான் வந்து பெராக்சிடேஸ். எக்ஸாம்பிள்ஸ் புரோஸ்தட்டிக் குரூப்புக்கான புத்தகத்தில் இருக்கிற என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெராக்சிடேஸ். ஹைட்ரஜன் பெராக்சைடை நீராகவும் ஆக்சிஜனாகவும் அது பிரிக்கும். நெக்ஸ்ட் வந்து கோ என்சைம்ஸ். கோ என்சைம்ஸ் அப்படின்னா என்னன்னா, சப்போர்ட்டட் டு தி என்சைம் ஆக்ஷன். நொதியின் செயல்பாடுகளுக்கு துணை செல்லும். So the most of vitamins as go enzyme. பலவித பெரும்பாலுமான வைட்டமின்கள் துணை நொதிகளாகவே செயல்படுகிறது. சோ இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுப்பாங்க. என்னென்ன கொடுப்பாங்கன்னா NAD, இப்படி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் உங்க புத்தகத்துல இருக்கும், பார்த்தா தெரியும். NADB. அது என்ன சார்னா நிக்கோட்டமைட். இது வந்து நிக்கோட்டமைட், அடினைன், டி நியூக்ளியோய்ட் பாஸ்பேட்ஸ். இதோட சேர்ந்து நியாசின் என்று சொல்லப்படுற பொருளும் உள்ளது. நியாசின் தெரியும் உங்களுக்கு, விட்டமின் இந்த பெயர்கள்லாம் படிச்சிருப்பீங்க. நியாசின் எங்க இருக்கும்? B1, B2, B3 அப்படி படிப்பீங்க இல்லையா? B1 தைமின், B2 ரிபோஃப்ளவின், B3 தான் நியாசின். சோ அப்ப நியாசின், நிக்கோட்டமைட், அடினைன், டி நியூக்ளிக் பாஸ்பேட்ஸ், அதோட சேர்ந்து நியாசின், இவை அனைத்தும் துணை நொதிகளாக செயல்படுகின்றன. அப்ப துணை நொதிகள்னா என்னன்னா, இதெல்லாம் துணை நொதிகளாக செயல்படுகிறது. உலோக அயனிகள். இந்த துணை நொதிகள்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கு சார். இந்த துணை நொதிகள்ல வினையூக்கி செயல்படும் போது நிலையற்றதாக மாறிடுமா? வினையின் செயல்பாட்டின் போது அது வந்து நிலையற்றதாக மாறிடும். அது ஒண்ணுதான் ஒரு பெரிய டிராபேக். அது உலோக அயனிகள் அப்படின்பது பெரும்பாலுமான வினைகளில் உலோக அயனிகள் தான் பங்கேற்கிறது. பெரும்பாலுமான வினைகளில் உலோக அயனிகள் தான் பங்கேற்கிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கார்பாக்சிலேஸ் பெப்டிடேஸ் அண்ட் புரோட்டியேஸ் சொல்லப்பட்ட நொதிகள் தான் இதுக்கு சிறந்த உதாரணம். கார்பாக்சிலி பெப்டிடேஸ் அதோட சேர்ந்து புரோட்டியேஸ் நொதிகள் வந்து உலோக அயனிகளுக்கு சிறந்த உதாரணம். பலதரப்பட்ட வினைகளுக்கு இதுவே அடிப்படை காரணமாக அமைகிறது. சோ பயோமாலிகுல்ஸ் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். நம்ம அடுத்த ஒரு லெசன்ஸ்ல பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ.